பக்தர்கள் மாநாடு என்ன தேவை இருக்கிறது? தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய தேவை வேண்டுமா என்ன இப்போ? சார் நிச்சயமா தேவைப்படுதுல்ல சார். ஆன்மீகம் இல்லாம மனிதர்கள் வாழ்றதே கஷ்டம் இல்ல சார். ம், ஆன்மீகம் தானே மனிதன மேம்படுத்தும். ம். அதுதான் எங்க நம்பிக்கை. இன்னொன்னு இது பிஜேபி சார்பா இந்த பாட்ட நான் வெளியிடல சார். ம். முருக பக்தரா தான் வெளியிட்டோம். ஓ! 100% அதுல வந்து எங்க மாநில தலைவரும் சரி, ம், நாங்களும் வெரி கிளியர். ம். இது முருக பக்தர்களா எங்க தமிழ் கடவுள், அதுவும் சங்கமலத்த மதுரையில எங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு ம். பெருமை சேர்க்கணும்னு செய்யற மாநாடு தான் சார். அறுபடை வீடுகளை போயிட்டு எல்லாருமே அங்கங்க வணங்குறாங்க. ம். கோயில், குளங்களுக்கு போறவங்க இருந்துட்டே தான் இருக்காங்க ம், தினம் தினம். ம், ம், இன்னமும் திருப்பதியில பல லட்சக்கணக்கானோர் கியூ கட்டி போயிட்டு எப்படியாவது தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ம். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சரி சார். ஒரு அரசியல் கட்சி எப்ப பார்த்தாலும் ஆன்மீக ரீதியான அரசியல் போல சாமியவே நீ அரசியல் எடுத்துக்கிறீங்களே பிஜேபி. அப்படியே பார்க்கப்படுகிறது. எப்ப பார்த்தாலும் கடவுள் தான் உங்களுக்கு அரசியலா? இல்ல சார், ஆன்மீக அரசியல் தானே சார் தேவை இன்னைக்கு. ஆ. மக்களோட போக்கு வந்து ரொம்ப நீங்க டெய்லி உங்க லைஃப்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ம். மக்களோட போக்கு எப்படி போகுதுன்னு. 7 மணிக்கு மேல வண்டி ஓட்ட முடியுதா? எங்க பார்த்தாலும் குடிப்பழக்கம், ட்ரக்ஸு, இதுக்கு எல்லாமே தீர்வு ஆன்மீகத்துல தான் சார் கிடைக்கும். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் பிகினிங் ஆஃப் விஸ்டம். சரி. அந்த கடவுள் பயம் இல்லாட்டினா ம். மக்கள் வந்து திருந்த மாட்டாங்க சார். அதனால தான் இது மாதிரி மாநாடுகள் நிறைய வரணும் சார். ம். இப்போ அவங்க நடத்துகிற மாதிரி பெரியார் மாநாடு நம்ம நடத்தலை. அவங்க நடத்துகிற மாதிரி மனிதர்களுக்கு மாநாடு நடத்தலை. அவங்க நடத்துகிற மாதிரி சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தலை. நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ம். எங்களை படைத்த இறைவனுக்கு தானே சார் மாநாடு நடத்துகிறோம்.